ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போதும் ஒன்றாக ஒலிக்கும். என்ன சொல்றாங்க? ஒன்றாக ஒலிக்கும். அப்படி சொன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். எந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்? முதல் அலைபேசிக்கு 15 அப்ப முதல் அலைபேசி 15, இரண்டாவது 20, மூணாவது 25, நாலாவது 30. இந்த நம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 15, அடுத்து 20, அடுத்து 25, 30. ஓகே. எதால அடிக்கலாம்? 5ஆல் அடிப்போம். 3, 4, 5, 6. அடுத்து என்ன பண்ணலாம்? 3ஆல். 1 3 3, 4, 5, இங்க 2. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல். 1, 2, 5, 1. ஓகேங்களா? இப்ப பெருக்குங்க. 5 3 5, 5 2 30, 30 10 300. ஓகே, இப்ப எவ்வளவு வரும்? 300 நிமிடம். அப்ப 300 நிமிடத்தை என்ன பண்ணலாம்? மணிக்கு மாத்தலாமா? அப்ப 300/60ஆல் அடிச்சனா எனக்கு மணி கிடைச்சிரும். அப்ப இது என்ன பண்ண? டைரக்டா தான் நீங்க அடிக்கணும். 4 60 60, 5 60 300. ஓகே, அப்ப எவ்வளவு நேரம் ஆகுது? 5 மணி நேரம் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன டைம் சொல்றாங்க? காலை 5 மணி. அப்ப அந்த 5 மணில இருந்து இந்த 5 கூட்டணும். அப்ப காலை 5 மணில இருந்து ஒரு 5 மணி கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? 10 மணி தான் எனக்கு வரும். அப்ப ஆன்சர் அது 10 AM. ஓகேங்களா? ஆன்சர் 10 AM. ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, என்ன பண்றோம்? கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப கிடைக்கக்கூடிய என்னதான் கிடைக்கும்? நிமிடம் தான் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நிமிடம் தான் கிடைக்கும். அந்த நிமிடத்தை என்ன பண்ணும்? மணிக்கு மாத்தணும். மாத்திட்டு அவங்க என்ன டைம் சொல்றாங்களோ அதுல இருந்து நீ கூட்டிக்கணும். அவ்வளவுதான்.